அவங்களுக்கு அந்த மாற்றம் என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு நான் இதுதான்றத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப இவங்கள நம்ம மாத்துறோம் ம், ம். ஓகே அப்படின்னா, இவங்க மாறுவாங்களா? கண்டிப்பா மாறவே மாற மாட்டாங்க. மாட்டாங்க. மேபி அப்பா, அம்மாவ ஃபோர்ஸ் பண்றது, சொசைட்டி நம்ம இந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுனால, மிரட்டி மிரட்டி இவங்க வந்துட்டு அந்த ஆ பெண்ண வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டு போறாங்க அப்படின்னா, ஓகே. அவங்களால அத சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. அந்த கேர்ள் வந்து தான் லெஸ்பியன்ங்கிறது 16 இயர்ஸ்லயே உணர்ந்துட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து மாத்த முடியாதுங்கிறதையும் சொல்றீங்க. அவங்களோட பேரன்ட்ஸ்க்கு நீங்க என்ன கைட் பண்ணீங்க? 16 இயர்ஸ்லயே அவங்க உணர்ந்துட்டாங்க. யாஹ்! ஆனா, அவங்க ஏன் பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லல? ம். பேரன்ட்ஸ்க்கும் அத பத்தின எஜுகேஷன் கிடையாது. இல்ல. இத நம்ம பேசுனோம்னா, நம்மள வந்து எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இவங்கள்ட்ட. இருக்கு. ஸோ பேரன்ட்ஸ் கிட்ட நான் வந்துட்டு அவங்கள மாத்த முடியாது. ஓகே. நீங்க தான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆரம்பிக்கும்போதே அவங்க என் மேல கோவம் தான் பட்டாங்க. ஓகே நாங்க வேற கவுன்சிலர பார்த்துக்கிறோம் பாத்துக்கிறோம். அப்படின்னு. ம். தட் இஸ் அப் டூ யூ. நீங்க வேற கவுன்சிலர பார்த்துக்கலாம். பட் என்னோட வியூவ நான் வந்து சொல்லி தான் ஆகணும். ஓகே. நீங்க எத்தன பேர போய் பார்த்தாலும் உங்களோட பெண் வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஓகே. நீங்க வந்து அவங்கள மிரட்டியோ ஏன்னா நெறைய நெறைய பேரண்ட்ஸ் அத பண்றாங்க. நான் சூசைட் பண்ணிப்பேன். இல்லன்னா வந்துட்டு உன்ன ஏதாவது நான் செஞ்சுருவேன். நீ வந்து நாங்க சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி. அப்படி இப்படின்லாம் பேசும்போது, ம், ம், ம். வேற வழி இல்லாம உங்க பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இருக்காது. ம். ஸோ அந்த லைஃப் வேணுமா? இல்ல உங்களோட பெண் வந்து அவங்களாவே இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அந்த ம். ஒரு லைஃப அவங்க லீட் பண்ணிட்டு, அவங்க ஹேப்பியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்ற மாரி. அண்ட் சரி. ஈவன் ஐ கொஸ்டின் தட் கேர்ள் அவங்களுக்கு இப்ப நெறைய பேருக்கு வந்து தெரியாது. ம். லெஸ்பியன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன ம். ஆகும்? ஒரு குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? இந்த இந்த நாலேட்ஜ்லாம் அவங்களுக்கு முதல்ல இருக்கணும்ல. கண்டிப்பா. பட் ம். அவங்க கிட்ட நான் கேட்கும்போது ஷி இஸ் வெரி கிளியர். ஓகே. அவங்களுக்கு அதுக்கான நாலேட்ஜ் எல்லாமே இருக்கு. அது ம். எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ம், ம். அப்படின்றபோது நம்ம அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஷி ஓகே. இஸ் ஹேப்பி வித் தட். அவங்களுக்கு அதுதான் ம். வேணும்ன்றது வெரி கிளியர். ஸோ நான் பேரண்ட்ஸ்க்கும் அத நான் சொன்னேன். அவங்க வந்து கரெக்ட்டா தான் மேடம் இருக்கிறாங்க. ம், ம். நீங்க தான் வந்து மாறணும். உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் என்ன குடுக்கணுமோ, நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. நான் சரி. அதுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். அவங்களுக்கு என்னலாம் உடம்புல வந்து நடந்திருக்கும். சேஞ்சஸ். ம். ஆமா. சேஞ்சஸ் இருந்திருக்கும். அவங்களுக்கு அதனால வந்துட்டு அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. இந்த கண்டிப்பா. சொசைட்டி நம்மள எப்படி பார்க்கும் பண்ணும்ன்றது எல்லாம் மீறி அவங்க வந்துட்டு இதுலேருந்து பிரேக் பண்ணி வெளில வந்திருக்காங்கன்னா, அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு ம், ப்ரிப்பேர் ம், பண்ணிப்பாங்க. ம், ம். ஸோ வேற வழி கிடையாது. யூ ஹேவ் டூ அக்செப்ட். அந்த ம்ஹ்ஹ்ம். அக்செப்டன்ஸ் இல்லன்னா, உங்களோட குழந்தையோட லைஃப் தான் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகும்ன்றது தான் உண்மை. ஓகே, ஓகே. ஓகே, அதுதான் நான் உங்ககிட்ட நான் சொன்னேன். ஓகே. என்ட்ட அவங்க ஓகேன்னு கன்வின்ஸ் ஆயிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் ஒரு 2, 3 பேர கூட பார்ப்பாங்க. தட் பாப்பாங்க. இஸ் அப் டூ தெம். பட் இதுக்கு ஓகே. வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றது, அவங்களோட ரியலைசேஷன் அப்படிதான். நான் லெஸ்பியன், நான் கே அப்படின்ற மாரிலாம் வந்து சொன்னாங்கன்னா, அத ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. அனலைஸ் பண்ணிட்டு, ம். கரெக்ட் தான் அவங்களுக்கு இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அக்செப்ட் தெம். சொசைட்டிய ஓகே. பத்தி பார்த்தோம் நம்ப அப்படின்னா, ம். அவங்கள நம்மள லூஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கும்.